ஹலோ வணக்கம் அனைவருக்கும். நான் ஸ்ரீராம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்த எக்கனாமிக் மிஸ்ஸிங் டார்கெட்டுன்ற எடிட்டோரியலோட செகண்ட் ஆஃப் பார்க்க போகிறாங்க. ஸோ ரெண்டாவது பாதி பார்க்க போகிறோம். நேற்று ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ஹோம்ஒர்க் அதில் ஒன் ஜிடி சாரி சப்ஸ்டைனபிள் கோல்ஸ் எத்தனை அப்படின்னு கேட்கும்போது 17 கோல்ஸ் இருந்திருக்கு. இந்த 17 கோல்ஸும் என்னென்ன அப்படின்னு சொல்லி லிஸ்ட் பண்ண சொல்லியிருந்தேன். எல்லாருமே பண்ணியிருந்தீங்க. ஸோ இது என்னன்னு சொல்லி இன்றைக்கி கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 2 கான்செப்ட் இருக்குது. அந்த 2 கான்செப்ட் பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்றைக்கான ஒக்காபுங்க. ஸோ இந்த எடிட்டோரியலுக்கான ஒக்காப். ஸோ மிஸ்ஸிங் த டார்கெட் அந்த எடிட்டோரியலுக்கான ஒக்காப்ஸ். ஸோ அதை அப்படியே பார்த்துடலாமா? ஸோ பார்ப்போம். இப்போது ஃபஸ்ட்டு டவுன் நேற்றே சொல்லியிருந்தோம். இதுக்கான எக்ஸாம்பிளோட இன்றைக்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி இது ஹோம்ஒர்க் கொண்டு வந்திருக்கேங்க. ஸோ டவுன்ற வேர்டு அட்வர்பாக வரலாம், அஜெக்டிவாக வரலாம், நவுனாக வரலாம், வேர்பாக வரலாம், ப்ரிப்போசிஷனாக வரலாம். இருக்க எல்லா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சாகவும் வரலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ என்னென்னா அட்வர்பாக வந்தால் அதுக்கு மீனிங் என்னென்னு பாருங்கள். மூவிங் டுவர்ட்ஸ் ஆர் அ லோயர் பொசிஷன் ஆர் ரெடியூசிங் இட்ஸ் இன்டென்சிட்டி. ஸோ ஒரு விஷயத்தை குறைக்கிறது. ஸோ மூவிங் டுவர்ட்ஸ் அ லோயர் பொசிஷன் அல்லது ஒரு விஷயத்தோட ஒரு இன்டென்சிட்டியை குறைக்கிறது டவுன்ற மீனிங் வருங்க அட்வர்ப். ஸோ அட்வர்பில் வந்தால். அஜெக்டிவில் வந்தால் டிப்ரெஸ்ட் சோகம் ஆர் அன்அவைலபிள் இல்லை டைரக்டட் டுவர்ட்ஸ் அ டவுன்வர்ட். ஸோ ஓகேவா? ஸோ டிப்ரெஸ்ட் சோகம் இல்லை அழுத்தம். ஸோ டிப்ரெஸ்ட்னா அழுத்தம், அன்அவைலபிள் இல்லை ஆர் டைரக்ட்லி டவுன்வர்ட். நவுனா வந்தால் சாஃப்ட் அண்ட் ஆர் ஃப்ளஃபி ஃபெதர்ஸ். சரிங்களா? ஃபெதர் அப்படின்ற மீனிங்கில் நவுனா வந்தால் வருங்க. அதுக்கப்புறம் ஆர் அ பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி. ஒரு பீரியட், ஒரு சுவிட்ச், ஒரு டைம், அதாவது டவுன் ஃபேஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ டவுன் ஃபேஸ் ஒரு பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டியை டினோட் பண்ணுங்க இந்த நவுனா வந்தால். வேர்பா வந்தால் டு பிரிங் சம்திங் கிரவுண்ட். ஒரு விஷயத்தை அடிமட்டம் அல்லது இல்லை கிரவுண்டுக்கு கீழே கொண்டு வருது. ஓகேங்களா? டு பிரிங் சம்திங் டு அ கிரவுண்ட் ஆர் கன்சியூமிங் குவிக்லி. இப்போது டவுன் அப்படின்னா ஒரு விஷயத்தை கன்சியூம் பண்ணுறது அப்படின்ற ஒரு வேர்டு வேர்பாக வந்தால் வரும். அதுக்கப்புறம் ப்ரிப்போசிஷனாக வந்தால் மூவ் அலாங் ஆர் டுவர்ட்ஸ் அ லோயர் பாயிண்ட். மூவ் அலாங் சேர்ந்து போகிறது அல்லது கீழ் விஷயம் டுவர்ட்ஸ் அ டவுன் பாயிண்ட்டை நோக்கி போகிறது. ஸோ இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே டுவர்ட்ஸ் அ டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு மீனிங் வந்துடுது. ஸோ லோயர் பொசிஷன் அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஒரு மீனிங் இருக்குது. அட்வர்பாக வந்தால் ரெடியூசிங் த இன்டென்சிட்டி, அஜெக்டிவாக வந்தால் டிப்ரெஸ்ட் ஆர் அன்அவைலபிள், நவுனா வந்தால் ஃப்ளஃபி ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் டிஃபிகல்ட்டி, இதுவும் நவுனா வந்தால் ஒரு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் மீனிங்காக வருது. அதே மாதிரி வேர்பாக வந்துச்சுன்னா கன்சியூம் குவிக்லி, ப்ரிப்போசிஷனாக வந்தால் மூவ் அலாங் அப்படின்ற ஒரு வேர்டாக வருது. ஸோ டிஃப்ரெண்ட் யூசேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் ஏன் மல்டிபிள் மீனிங்ஸ் பார்க்குறோம் பிஃபோர் எடிட்டோரியல் அப்படின்னா, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு வேர்டு கொடுத்து அந்த வேர்டில் உள்ள மல்டிபிள் அதுக்கு எந்த அந்த வேர்டு யூசேஜ் கேட்குற மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இப்படி படிக்கும் பொழுது கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் கஷ்டமாலாம் இல்லைங்க, வேர்டு கஷ்டமாக இல்லை. பட் ஆனால் சென்டென்ஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மீனிங்கில் இருக்கிறதுனால நம்மளால் ஒரு ஆப்ஷனை கரெக்டாக பிக் பண்ண முடியல அப்படின்னா அது அந்த கொஸ்டின் தப்பாகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம். பார்ப்போம் இதுலேருந்து நமக்கு அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ண முடியும்னு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 5ல் 3 கொஸ்டின் இல்லை 4 கொஸ்டின் அப்ரோச் பண்ணிடலாங்க இந்த மாதிரி படித்தோம் அப்படின்னா. ஸோ ஸ்ட்ரெயின் ஆகிக்காமல் இதுக்கு ஒரு எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம் தாங்க. ஓகேங்களா? ஒரு ஈஸியான வேர்டு டவுன்ற ஒரு ஈஸியான வேர்டுக்கு இவ்வளோ மீனிங் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு இதில் ஒரு எஃபர்ட் போடுங்க. நெக்ஸ்ட்டு ப்ராட் பேஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, வைட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோமா, ஜென்ரல் அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அஜெக்டிவ். ஹாஃப்னா ரெண்டாக பிரிக்கிறது, ஸ்பிளிட்டிங் சம்திங். ஸோ பைசெக்ட்னு ஒரு மீனிங் பார்த்தோம். கான்ட்ராக்ஷன் சுருக்கம் பார்த்தோமா, ப்ராசஸ் ஆஃப் பிகமிங் அ ஸ்மாலர் ஆர் டைட்டர். ஷ்ரிங்கிங், டிமினேஷன், டைட்னிங், ஸ்பாம்ஸ். ஓகேவா? மெட்டீரியலைஸ் அப்படின்னா டு பிகம் ஆக்சுவலி ஆர் அப்பியர் ஆர் டேக் அ ஃபிசிக்கல் ஃபார்ம். ஸோ மெட்டீரியலைஸ்னால் ஒரு விஷயத்தை ஃபிசிக்கல் ஃபார்முக்கு கொண்டு வருது. லைக்லிஹுட்னு பார்த்தோமா, லைக்லிஹுட்னா பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி.
லைக்லிஹுட்னா நடக்கும் ஒரு பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி சம்திங் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ஆர் ப்ராபபிலிட்டி. ப்ராஸ்பெக்ட் அப்படின்ற ஒரு மீனிங் பார்த்தோம். இதில் அப்படியே பாருங்கள் எமர்ஜ் டாசிட் மேனிஃபெஸ்ட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம்ல. ஸோ மேனிஃபெஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை வந்து இமேஜின் பண்ணுறது, ஸோ நடக்கும் அப்படின்னு நினச்சி இமேஜின் பண்ணுறது, அதான் மேனிஃபெஸ்ட். ஸோ அவ்வளோதான். அடுத்து இது பாருங்கள் ட்ரெப்படேஷன். ஸோ இன்றைக்கான vocabs இதுதான். ட்ரெப்பிடேஷன்னா நவுன், a fear, apprehension or a nervous anticipation. So nervous anticipation, fear or appreciation. So apprehension ஓகேங்களா. ஃபியர் ஓகேங்களா, 3 மீனிங் வருது. ஃபியர், அப்ரிஹென்ஷன் ஆர் நர்வஸ் ஆன்டிசிபேஷன். ஓகே, அப்ரிஹென்ஷன்னா ஆங்ஸைட்டி ஆர் ஒரி. ஸோ இதுக்குமே மீனிங் இருக்குது. ஸோ அப்ரிஹென்ஷன்னா ஆங்ஸைட்டி ஆர் ஒரி, கவலைப்படுறது. ஃபியர்னாலும் பயப்படுறது. ட்ரெட் அப்படின்னா a deep sense of fear or reluctance அப்படின்னா அன்வில்லிங்னஸ் ஆர் டிஸ்இன்க்ளேஷன் டு டூ சம்திங். ஒரு விஷயத்துக்கு மறுப்பு தான் ரெலுக்டன்ஸ். ஸோ ஒரு விஷயத்தை வந்து மறுப்பாக நடக்கிறதா ரெலுக்டன்ஸ். ஸோ டியர்னா வந்து டீப் சென்ஸ் ஆஃப் ஃபியர் ஓகேங்களா, ஒரு ஆழமான ஒரு பயம். டீரெட் அப்படின்னா வந்து அதுக்கான மீனிங். அப்ரிஹென்ஷனால ஆங்ஸைட்டி ஆர் ஒரீடு. அதுக்கப்புறம் அன்பிரசிடென்ட்லினா அஜெக்டிவ்ன்ற மீனிங். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்ததில்லை, யூனிக்காக ஒன்று, இல்லைனா வந்து அன்பேரலல்டு. ஸோ அன்பேரலல்டு, ஸோ பேரலல்னா இப்படி இருக்கும், ரெண்டும் ஒரே மாதிரி வரலைனா. ஸோ அன்பேரலல்டுனா வந்து இந்த மாதிரி கிராஸாக இருக்கும். ஸோ அதுக்கான இருக்காது. ஸோ அன்பேரலல்னா நாட் யூனிக். ஸோ இதுவும் வந்து ஒரே மாதிரி கிடையாது ஓகேங்களா. அதான் யூனிக்கு, சம்திங் யூனிக், இல்லைனா ஒரே மாதிரி கிடையாது. ஸோ அன்பேரலல்டு. நெவர் டன் பிஃபோர் ஆர் நோன் பிஃபோர். நெவர் டன் பிஃபோர் இதுக்கு முன்னாடி நடந்தது கிடையாது, இல்லை தெரிஞ்சது கிடையாது. அன்ரைவல்டுனா வித்தவுட் அ காம்படிஷன் ஆர் பிரசிடென்ட். ஓகே, வித்தவுட் அ காம்படிஷன் ஆர் பிரசிடென்ட். ஸோ அன்ரிவைல்டு. ஆப்படைட் அப்படின்னா வந்து நவுன். ஹங்கர் ஆர் கிரேவிங் ஃபார் சம்திங். சாப்பாட்டை முக்கால்வாசி விஷயம் தான் இந்த ஆப்படைன்ற வேர்டு குறிக்கும். ஸோ பசி அல்லது ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறது. எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது, ஸ்வீட் கிரேவிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல. ஸோ வந்து சாப்பாட்டுக்கு, அதாவது ஃபுட்டை டினோட் பண்ணுற வேர்டு தான் இந்த ஆப்படைட் அப்படின்ற வேர்டு. கிரேவிங் ஓகேவா. கிரேவிங்னா டீப் டிசைர் ஃபார் சம்திங். ஸோ கிரேவிங் ரொம்ப ஆசைப்பட்றேன், எனக்கு ஐ எம் கிரேவிங் ஃபார் தட். ஸோ கிரேவிங் ஃபார் சாக்லேட். ஸோ கிரேவிங் ஃபார் அ கேக். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான் கிரேவிங் அண்ட் ஹங்கர். ஸோ ஆப்படைட்னா ஹங்கர். அண்ட் ஏர்னிங்னா அ ஸ்ட்ராங் லாங்கிங் ஆர் விஷ். ஏர்ன் ஃபார் அது ஏர்னிங் அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு பயங்கரமாக யூ ஏர்ன் திஸ், ஸோ யூ டிசர்வ் திஸ். ஸோ அந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும். பேலேட் அப்படின்னா வந்து ப்ரிஃபரன்ஸ் ஆர் அ டேஸ்ட் ஃபார் அ ஃபுட். பேலட் அப்படின்னா வந்து அ ப்ரிஃபரன்ஸ் ஆர் அ டேஸ்ட் ஃபார் அ ஃபுட். ஹேங்கரிங் அப்படின்னா அ பெர்சிஸ்டன்ட் டிசைர் ஃபார் சம்திங். persistent desire for something, hankering ஓகேங்களா. plummet அப்படின்னா வேர்பாவும் வரும், நவுனாவும் வரும். வேர்பா வந்தால் சம்திங் ஃபாலிங் ஷார்ப்லி ஆர் டிக்ளைனிங் சடன்லி. ஸோ plummet அப்படின்னா ஒரு விஷயம் கீழே விழுது அப்படின்னு சொல்லி வேர்பா வந்தால். இதுவும் வந்து சடன் ட்ராப் ஆர் மெஷரிங் டூல். ஸோ ஒரு மெஷரிங் டூலாக வந்து plummet அப்படின்றது வந்து நவுனாக வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா. plunge அப்படின்னாலும் ஃபால் ஆர் ட்ராப். சிங்க்னாலும் வந்து டு கோ டவுன் ஆர் டிக்ரீஸ். ஸ்லம் அப்படின்னா சடன் ட்ராப் இன் அ பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஸ்லம், சிங்க், பிளஞ்ச் ஓகேங்களா. பீக் ஆர் த்ரூ. பீக்னா வந்து என்னன்னு தெரியும்ல, மலை இது. டாஃப் ஓகேங்களா, இது டாஃப். ஸோ டாஃப் அப்படின்னா வந்து பள்ளத்தாக்கு. ஸோ பீக் அண்ட் டாஃப்னா அப்ஸ் அண்ட் டவுன், சைக்கிள்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். டாஃப் இஸ் அ லோ பாயிண்ட் ஆர் டிப்ரெஷன். ஸோ ஒரு கீழ் இடம், ஸோ கீழே அடிமட்டம் அப்படின்றதான் வந்து டாஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வாலட்டாலிட்டி. ஸோ அப்படின்னா வந்து இன்ஸ்டெபிலிட்டி, ஃப்ளக்சுவேஷன். ஸோ ஃப்ளக்சுவேஷன், இப்போது அந்த ஸ்பீடோமீட்டர்லாம் பார்த்துருக்கீங்களா. ஸோ இப்படியே கிடுகிடுன்னு அந்த ஆடுல ஓவர் ஸ்பீட் போயிட்டா அப்படின்னு. வாலட்டாலிட்டி, ஸோ இன்ஸ்டெபிலிட்டி, அந்த இடத்துல ஸ்டேபிளாக இல்லை. ஸோ அந்த மாதிரி ஹெவி ப்ரெஷர் போகுது அப்படின்னா அதில் வந்து அந்த காம்பஸ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எண்டு வரைக்கும் போயிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக ஷேக் ஆகும். ஸோ அது வாலட்டாலிட்டி, அந்த இடத்துல வந்து அது மெஷர் பண்ணுறது. ஸோ அதை விட ஆக்சுவலாக அது கரெக்டாக இருக்குமான்னு தெரில, இதில் வந்து சொல்லலாம். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு மார்க்கெட்டோட வேல்யூ இப்படி ஏறிட்டு இருக்குன்னா இது வந்து க்ரோத் சொல்லுவாங்கங்க, இந்த ஒரு ஃபேஸ் சொல்லுவாங்க. இன்கேஸ் அப்படி இல்லாமல் திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது,
இப்படியே ரொம்ப ஆசிலேட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா வந்து இந்த வாலட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வாலட்டாலிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்காயின், ஸோ அந்த மாதிரி அதில் வந்து ட்ரேடிங், ஸோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க அவங்க வந்து இந்த வேர்ட்ஸ் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் பொதுவாகவே ஃபினான்ஷியல் அந்த மார்க்கெட்டில், மணி மார்க்கெட்டில் இருக்கவங்க, கேபிட்டல் மார்க்கெட்டில் இருக்க எல்லாருமே வந்து இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே கொஞ்சம் இன்டென்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. ரோபஸ்ட் அப்படின்னா சம்திங் ஸ்டெடி, விகரஸ் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல். ஸோ ஸ்ட்ராங். ஸோ ரோபஸ்ட்னா சம்திங் ஸ்டெடி, விகரஸ் ஆர் ஃபோர்ஸ்ஃபுல். எய்டு அப்படின்னா வந்து அசிஸ்டன்ட். ஸோ வந்து ஹெல்ப் அப்படின்ற ஒரு மீனிங், ஆர் ஃபெசிலிட்டிங் சம்திங். ஸோ அசிஸ்டிங் ஆர் ஃபெசிலிட்டிங். லிக்விடிட்டின்றது ஒரு பேங்கிங் டேர்ம் தான். அதாவது the availability of a liquid asset to a market or company. availability of liquid asset to a market or company. ஓகேங்களா? ஒரு விஷயத்தை வந்து ஈஸியாக காசாக்க முடியும் அப்படின்னா வந்து அதான். how easily the asset can be converted into a cash without affecting its market price. ஸோ அதாங்க liquidity அப்படின்ற மீனிங். flight off அப்படின்றது வந்து ஒரு noun phrase. அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் மீனிங் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், the movement through the air. movement through the air. ஒரு group of birds, ஏர்கிராஃப்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் ஃப்ளையிங் டுகெதர். இப்போ பாருங்க, த ஃப்ளைட் ஆஃப் கீஸ் பாஸ் டு ஓவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் த எஸ்கேப் ஆர் ஃப்ளீயிங். ஸோ ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகிறது, இல்லை காற்றுல ட்ராவல் ஆகக்கூடிய மூமெண்ட்ஸை வந்து சொல்கிறது. அ சீரீஸ் ஆர் அ ஸ்டெப்ஸ், அ செட் ஆஃப் ஸ்டேர். ஓகேங்களா? ஃப்ளைட்ஸ் ஆஃப், ஸோ வந்து ஸ்டேர்ஸ் வந்து படிக்கட்டு, சீரீஸ் ஆர் அ ஸ்டெப், அ செட் ஆஃப் ஸ்டேர்ஸ், அதை வந்து சொல்கிறது பிட்வீன் ஆஃப் ஃப்ளோஸ். இமேஜினேட்டிவ் திங்கிங், இமேஜினேஷனாக ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறது. ஓகேங்களா? டேஸ்ட் செலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், த ஃப்ளைட் ஆஃப் கீஸ் பாஸ்ட் ஓவர் அ ஹெட். ஸோ ஃப்ளைட் ஆஃப் கீஸ் அப்படின்னா வந்து பேர்ட்ஸ். ஓகேங்களா? அது வந்து பறந்து போதான், இந்த மூமெண்ட்டை சொல்லுது. த எனிமி வாஸ் இன் அ ஃபைட் ஆஃப்டர் த அட்டாக். த எனிமி வாஸ் இன் அ ஃப்ளைட் ஆஃப்டர் அ அட்டாக் அப்படின்னா என்ன? எனிமி வாஸ் எஸ்கேப் அப்படின்ற மீனிங். அதுக்கு அடுத்து ஷீ கிளைம்ட் 2 flights ஆஃப் ஸ்டேர்ஸ் டு ரீச் ஹர் அப்பார்ட்மெண்ட். ஸோ ஃப்ளைட் ஆஃப் அப்படின்னா வந்து என்னது? செட் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸோ செட் ஆஃப் படிக்கட்டு. ஸோ ஸ்டார்ஸ், ஃப்ளைட் ஆஃப் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங். ஹிஸ் நாவல் வாஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ளைட் ஆஃப் ஃபேண்டசி, இமேஜினேஷன். ஹீ ஆர்டர்ட் அ ஃப்ளைட் ஆஃப் கிராஃப்டட் பியர்ஸ். ஸோ வந்து அ செட் ஆஃப் ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஃபுட் ஆர் ட்ரிங்க். ஸோ வந்து ஃப்ளைட் ஆஃப் அப்படின்னா வந்து அ செட் ஆஃப் ஸ்மால் போர்ஷன்ஸ் ஆஃப் ட்ரிங்க். ஸோ ஃப்ளைட் ஆஃப் இந்த நவுன் ஃபேஸ்க்கு வந்து இவ்வளோ மல்டிபிள் மீனிங்ஸ் இருக்குது. இது வந்து ஜென்ரலாக இவ்வளோ இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஹெவன் அப்படின்னா சேஃப் ஆர் பீஸ்ஃபுல் பிளேஸ், சொர்க்கம். ஓகேங்களா? ஸ்டெப் இன், ஃப்ரேசல் வேர்ப். ஸோ டேக்கிங் அ ஆக்ஷன் ஆர் என்டரிங் அ சிச்சுவேஷன். ஸோ டேக்கிங் அ ஆக்ஷன் ஆர் என்டரிங் அ சிச்சுவேஷன். ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஆக்ஷனாக பண்ணுறது, டேக்கிங்காக ஆக்ஷன், ஒரு விஷயத்தை பண்ணுறது, இல்லை ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே வருது. ஸ்டெப் இன், கால் எடுத்து வைக்கிறாங்க அப்படிலாம் சொல்லுவோம்ல, உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு. ஸோ ஸ்டெப் இன். இன்டர்வீன் ஆர் பார்ட்டிசிபேட்டட். ஹெட்ஜ் அப்படின்னா வந்து நவுனாவும் வரும், வேர்பாவும் வரும். நவுனா வந்தால் ஃபென்ஸ் ஆர் பவுண்ட்ரி அப்படின்ற ஒரு மீனிங். ஃபென்ஸ் ஆர் பவுண்ட்ரி, ஹெட்ஜ். ஓகேங்களா? இல்லை வேர்பா வந்துச்சு அப்படின்னா டு என்க்ளோஸ், லிமிட் ஆர் ப்ரொடெக்ட் சம்திங். அவாய்டிங் அ டெஃபனைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கமிட்மெண்ட். ஸோ ஹெட்ஜ் ரெண்டு மீனிங் வருது. வேர்பாக வந்தால் ஒரு விஷயத்தை க்ளோஸ் பண்ணுறது, லிமிட் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பண்ணுறது. இல்லைனா ஒரு டெஃபனைட் ஸ்டேட்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறது. ஓகே, அவாய்டிங் அ டெஃபனைட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கமிட்மெண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சொலைஸ் அப்படின்னா வந்து நவுனாவும் வரும், வேர்பாக வரும். யூஸ் டு டிஸ்கிரைப் அ கம்ஃபர்ட். ஸோ ஒரு கம்ஃபர்ட்டாக வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். இல்லை டு கிவ் அ கம்ஃபர்ட் தான், ரெண்டுக்குமே மீனிங் கம்ஃபர்ட் தான். பட் வந்து நவுனா வந்தால் கம்ஃபர்ட்னே கன்சிடர் பண்ணலாம். வேர்பா வந்தால் டு கிவ் அ கம்ஃபர்ட் ஆர் கன்சாலிடேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ கன்சோலேஷனாக அதே தான். சம்திங் தட் லெசன் த சேட்னஸ் ஆர் டிசப்பாயின்மெண்ட். கொஞ்சம் கன்சோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ வந்து ஒருத்தவங்க சோகமாக இருக்காங்க அப்படின்னா அவங்கள போய் கன்சோல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கஷ்டத்தை குறைக்கிறது, அதான் கன்சோல். ரிலீஃப் அப்படின்னா ரெடியூசிங் இன் அ பெயின் ஆர் டிஸ்ட்ரெஸ். ஸோ ரிலீஃப். ஸோ ஓகேங்களா? ரிலீஃப்ன்ற வேர்டுக்கு தெரியும். ஸோ கன்சாலேஷன், சொலைஸ். ஓகேவா? இதுதான் வந்து இன்றைக்கான ஒக்காபுங்க. ஒக்காபு. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோமா, இப்போது நான் இதுக்கான அர்த்தம் சொன்னேன்ல, இதுக்கான அர்த்தம், அதாவது இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் சொன்னால், அதே மாதிரி தான் இந்த டவுன்ற ஒரு வேர்டு இருக்குல்ல,
இந்த அட்வர்பு அட்ஜெக்டிவ் ப்ரிப்போசிஷன் இது எல்லாத்துக்குமே மீனிங் இருக்குல்ல சொன்னேன்ல. இப்போ என்ன அப்படின்னா நான் கீழேயே வந்து கொஸ்டின்ஸ் இங்கே வச்சுருக்கேங்க. ஸோ இதுதான் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மொதல் கொஸ்டினுக்கு இது அட்ஜெக்டிவா அட்வர்பான்னு போட்டால் போதும். ரெண்டாவது கொஸ்டினுக்கு அதே தான் அட்ஜெக்டிவா அட்வர்பா ப்ரிப்போசிஷனான்னு சொல்லி இந்த 7 கொஸ்டினையும் பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் நாளைக்கு கிளாஸில் இதை நான் ஸ்ப்ளிட் பண்ணி இது என்ன வேர்டு அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் இன்னைக்கான ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க். ஓகே, ஒக்காபு படித்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி கான்செப்ட். அதாவது நேற்று இது பார்த்தோம்ல, இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன்னா என்ன, எக்கனாமினா என்ன, ஸோ டிஃப்ரெண்ட்டாக பார்த்தோமா, இவ்வளோ பார்த்தோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் வந்து இன்றைக்கி. ஸோ செகண்ட் பேராகிராஃபில் இந்த இதெல்லாம் இருக்குது. ரூபி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போது ஒரு ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரி மித்த கண்ட்ரியோட பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னா மேஜராகவே டாலர்ஸில் தாங்க பண்ணும். ஓகேவா? சைனா கூட ரஷ்யா கூட யார் கூட பண்ணாலும் ட்ரேடுன்னு ஒன்று பண்ணாங்கன்னா அது டாலர்ஸில் தான் பண்ணும். அப்போ இந்தியா கிட்ட வந்து எவ்வளோ டாலர்ஸ் இருக்கும்? ஸோ அதுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. டாலர்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சுருப்பாங்க. இவ்வளோ டாலர்ஸ் இருக்குன்னு. ஸோ ஒரு கண்ட்ரி இவ்வளோ டாலர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா அவங்க ட்ரேடுக்கு அது நல்ல விஷயம். ஓகேவா? அப்போ இது யார் வாங்கி வைப்பா? ஆர்பிஐ வாங்கி வைப்பாங்க. ஆர்பிஐ வந்து ஸோ இதிலேருந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம ரெகுலராக எடிட்டோரியல் பார்க்கும்போது நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த இது வரும். அப்போ வரும்போது அந்த கான்செப்ட் வந்து ரெகுலராக கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். டீடாலரைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வேறு தான் எடிட்டோரியல் வரும்போது பார்ப்போம். ஸோ இப்போ இது என்னென்னா ஆர்பிஐ தான் இந்த டாலர்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சில கண்ட்ரிஸ் வந்து டாலர்ஸை வாங்கிட்டு ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு நார்மலான ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து நடக்கும். இப்போது ஆர்பிஐ இந்த டாலர்ஸை வாங்கி வச்சுருக்காங்கல்ல, வாங்கி சும்மா வைக்க மாட்டாங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பேங்க்கு கிட்ட வந்து கொடுத்து வச்சு அந்த இடத்துல ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டியை க்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ ரூபி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட் அப்படின்னா என்னன்னா, it's a tool used by RBI to manage a liquidity in a economy and stable a currency volatility. ஸோ கரன்சி வாலட்டாலிட்டியும் லிக்விடிட்டினா ஈஸியாக சொன்னேன்ல, ஒரு விஷயத்தை ஈஸியாக காசாக்கக்கூடியது. ஸோ லிக்விடிட்டி அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப சிம்பிளாக என்ன அப்படின்னா வந்து ஆர்பிஐ இருக்காங்களா, ஆர்பிஐ பேங்க் இப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பை ஃபேஸுங்க. பேங்க் செல்ல யூஎஸ்டி இப்போது ஒரு ஆக்ஷன் மாதிரி விடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேங்க் வந்து டாலர்ஸ் இப்போ இருக்குல்ல, இந்த டாலர்ஸ் ஸோ ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த டாலர்ஸை பேங்க்கு கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு ஈக்குவலாக காசை வாங்கி வச்சுப்பாங்க. அதாவது ஐஎன்ஆரை வாங்கி வச்சுப்பாங்க. ஸோ பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு அசட்டு தான் இந்த யூஎஸ்டி அப்படின்றது. டாலர்ஸ் வந்து ஒரு அசட் தான். ஓகேவா? அதனால அதே மாதிரி டாலர்ஸுக்கும் ஐஎன்ஆரும் பார்த்தீங்கன்னா கம்பேரேட்டிவ்லி டாலர்ஸ் வந்து ரேட்டு வந்து இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும். 2014 பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் வந்து 60 rupees கிட்ட இருந்துச்சு. இப்போ கரண்ட்டாக வந்து ஒரு டாலர் வந்து 100 rupees கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து அவங்க வந்து ஒரு கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறது, டாலர்ஸ் வாங்கி வைக்கிறது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி அவங்க வாங்கி வச்சுப்பாங்க. ஜஸ்ட் நான் வந்து ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேங்க. இது ஆக்சுவலாக எக்ஸாக்டான இது கிடையாது. ஸோ இப்படி வாங்கி வச்சுப்பாங்க. இப்போ வாங்கி வச்சுட்டு இப்போ வந்து என்னன்னா எக்கனாமிக்குள்ளே, அதாவது இந்தியாவுக்குள்ளே பணப்புழக்கம் இல்லை, பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆர்பிஐ வந்து இந்த யூஎஸ்டியை அதாவது இந்த டாலர்ஸை வாங்கிட்டு அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் அதாவது ஐஎன்ஆர் வந்து உள்ளே கொடுப்பாங்க. இப்போ இந்த ஐஎன்ஆர் உள்ளே வந்தோடனே லோன்ஸ் எல்லாம் வந்து அதாவது நிறைய பணம் இருக்குது அப்படின்றப்ப வந்து பேங்க் என்ன பண்ணும், ஸோ டாலர்ஸ் வந்து லோனாக கொடுக்க முடியாது, அங்கே ஒரு பிஸ்னஸ் ஜென்ரேட் பண்ண முடியாது. பட் இட்ஸ் கன்சிடர் அஸ் அன் அசட். ஆனால் திருப்பி வந்து டாலர்ஸை வாங்கிட்டு ஐஎன்ஆரை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஐஎன்ஆர் இருக்கும். ஸோ அதை அசட்டாக கன்சிடர் பண்ணுறதை விட அதிலிருந்து வந்து லோனாக கொடுக்கும்போது அங்கே பிஸ்னஸ் நிறையா ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராசஸ் மூலயமா என்ன பண்ணுறாங்க, பணத்தை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, எக்கனாமிக்குள்ளே பணத்தை பம்ப் பண்ணுறாங்க. இதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் தான் செகண்ட் வந்து செல் ஃபேஸ். ஸோ இது பை ஃபேஸ். செல் ஃபேஸ்ன்றது வந்து என்ன, பணம் நிறையா இருக்குது எல்லாருக்கிட்டையும்.
அப்போ என்ன பண்ணுவாங்க, யூஎஸ்டியை கொடுத்துருந்தா யூஎஸ்டியை வச்சுக்கோ, காசு என்கிட்ட கொடுன்னு சொல்லி பேங்க்கிட்டேருந்து வாங்கிக்குவாங்க. இதுதான் வந்து இந்த ப்ராசஸ். ஸோ ஆர்பிஐ அண்ட் பேங்க்குக்கு நடுவில் நடக்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ அதான் இந்த ரூபி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஸோ இது வந்து இது யூஸ் பண்ணுறாங்க அப்படியா. அப்போ யூஎஸ் டாலர்ஸ் வந்து இந்த பேங்க் செல்ல யூஎஸ் டாலர்ஸ் டு ஆர்பிஐ இன் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ருபீஸ் இன் அ ஃபஸ்ட், அதாவது பை ஃபேஸில். ஓகேங்களா. இப்போ வந்து யூஎஸ் டாலரை கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு இதை வாங்கிக்கிறாங்க ஃபஸ்ட் ஃபேஸில். அண்ட் அக்ரி டு ரீபர்ச்சேஸ் த டாலர் ஆஃப்டர் அ ஃபியூச்சர்ஸ் டே. ஸோ பணப்பழக்கம் நிறையா வந்ததுக்கப்புறம் திருப்பி வாங்கிக்கிறாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெக் பை ஃபேஸ். பை ஃபேஸில் பேங்க் வந்து யூஎஸ்டியை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து பை ஃபேஸ்னால் என்ன, பை ஃபேஸ்ன்றது ஐஎன்ஆரை பை பண்ணுறாங்க, செல் ஃபேஸ்ன்றது வந்து இந்தியன் ருபீஸை செல் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஃபேஸு, செகண்ட் ஃபேஸ். ஸோ இதுக்கு இந்த நடுவில் இருக்க டைம் பீரியட் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன், இது ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போகும். அதுக்கு ஷார்ட் டேர்மாக வந்து 6 மாதம் சொல்லுவாங்க, லாங் டேர்மாக 3 வருஷம் இல்லை அதுக்கு மேலே. ஓகேங்களா, அந்த டென்யூர் பீரியட். ஸோ இந்த ஃப்ளோ, அதாவது அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இது பண்ணுறதுனால என்னென்ன பண்ணணும்னா, பேங்கிங் லிக்விடிட்டி, ஸோ பணப்புழக்கத்தை இது பண்ணணும். என்ஹான்ஸ் த மானிட்டரி பாலிசி டிரான்ஸ்மிஷன். ஸோ இதுவும் அதே தான். ஸோ ரெப்போ ரேட், ரிவர்ஸ் ரேட்டு, ரெப்போ ரேட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா எப்படி வந்து இது ஆகுதோ, கேஷ் ஃப்ளோ இருக்கோ, அதே மாதிரியான இது தாங்க. செகண்டு, ஸ்ட்ரென்தனிங் த ருப்பி. ஸோ ஒரு ருப்பியோட, ஸோ இது பண்ணுறதுனால என்ன அப்படின்னா வந்து ருப்பி ஓவர் ஃப்ளோ ஆகாமல் இருந்த டைமில் வந்து இதாகும். ஸோ இது வந்து ஃபோரெக்ஸ், அந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், அது சம்மந்தப்பட்ட டாபிக், அந்த அளவுக்கு இதுக்குள்ளே ஜம்ப் பண்ண வேணாம். அண்ட் சப்போர்ட் எக்கனாமிக் ஸ்ட்ரென்த், ஒரு எக்கனாமிக் க்ரோ ஆகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும். அண்ட் கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன். ஆனால் ஆப்வியஸ்லி இது எல்லாமே வந்து ஜஸ்ட் அட்ஜஸ்டிங் த கேஷ் ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலிமா இது எல்லாத்தையும் பண்ணலாம். ஓகேங்களா. இது வந்து ருபி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட். இன்ஃப்ளேஷனாக என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ இன்ஃப்ளேஷனாக வந்து இன்னைக்கு, அதாவது ஒரு பொருள் வந்து 10 ரூபாய்க்கு வாங்க முடிகிற பொருள் அதே 5 வருஷம் கழிச்சு 10 ரூபாய்க்கு வாங்க முடியுமானா வாங்க முடியாது. அப்போ வந்து அந்த பணம் வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபா அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும். ஸோ அதுதான் இன்ஃப்ளேஷன். பண மதிப்பு குறையும். ஸோ இட்ஸ் அ ரேட், இன்ஃப்ளேஷன் இஸ் அ ரேட் அட் விச் அ ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸ் ஆர் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ரைசஸ். ஸோ ஒரு குட்ஸ், ஒரு பொருளோ ஒரு சர்வீஸோ அதோட ரேட் வந்து அதிகமாகும். அண்ட் ரெடியூசிங் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் அ டைம். அதே தான், இந்த 10 ரூபாய்க்கு வாங்குற பொருள் 5 வருஷத்துக்கு அப்புறம் அதே 10 ரூபாய்க்கு வாங்க முடியாது. அப்போ என்னது, த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் மணி ஓவர் டைம், ரெடியூசிங் த பர்ச்சேஸ். ஸோ பர்ச்சேசிங் மணியோட பர்ச்சேசிங் பவரை ரெடியூஸ் பண்ணிடும் இந்த இன்ஃப்ளேஷன் அப்படின்றது. ஓகேங்களா. இப்போது எத்தனை டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, டிமாண்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன், காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன், அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், ஸ்டாக்ஃப்ளேஷன். ஓகேங்களா. ஸ்டாக்ஃப்ளேஷனா அப்படியே நின்றது. ஸோ அந்த இடத்துல ஒரு எக்கனாமி ரன்னே ஆகாத மாதிரி இருக்க தான் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து சடனாக, அதாவது ஓவர் எக்ஸசிவாக மணி பிரிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து பணம் வந்து பயங்கரமாக இதாகிடும். எனக்கு தெரிஞ்ச பிலிப்பைன்ஸோ வியட்நாமான்னு தெரில, எனக்கு தெரிஞ்ச பிலிப்பைன்ஸாக வியட்நாமான்னு தெரில. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட்ஸில் தான், 10,000s டீலே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு இப்போ தக்காளி வாங்குறது, இது வாங்குறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி. ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா வந்து சப்ளை செயின் டிஸ்டர்ப் ஆகிறது மூலியமாகவும், லேபர் ஷார்ட்டேஜ் ஆகிறது மூலியமாகவும் ஒரு ப்ராடக்டோட ஒரு ப்ராடக்ட் வந்து விலை ஏறும். ஸோ அதான் வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன். காஸ்ட்ஃபுல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னா அதே தான். ஸோ சச் வேஜஸ் அண்ட் ரா மெட்டீரியல், ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால பிஸ்னஸ் வந்து அந்த ப்ரைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அதாவது ஒரு பொருளோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. டிமாண்ட் அப்படின்னா வந்து என்னென்னா, அக்கர்ஸ் ஒன் டிமாண்ட் ஃபார் அ குட் ஆர் சர்வீஸ் எக்ஸீட் த சப்ளை. இருக்க பொருளை விட அதை விட எக்ஸ்ட்ரா வந்து எதிர்பார்ப்பு அதிகமாகும் போது அங்கே சப்ளை ஷார்ட்டேஜ் ஆகுமா. ஸோ வந்து அந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ட்ரைவன் ஆகும். ஸோ அதான் டிமாண்ட் புல், காஸ்ட் புல், அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஃப்ளேஷன், அண்ட் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன், அண்ட் ஸ்டாக்ஃப்ளேஷன். ஓகேங்களா. இந்த டூல்ஸை வந்து, ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து மெஷர் பண்ணுறது யார் மெஷர் பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், அண்ட் ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ப்ரொடியூசர்னா, ஸோ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸாம்பிள் வச்சு பார்ப்போம். ஸோ ஒரு அக்ரிகல்ச்சர், அதாவது ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஒரு நெல் விளையிறதுக்கு ஒரு 10,000 ரூபாய் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம். 10,000 ரூபா வந்து ஒரு ஃபார்மர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னா, அதே மாதிரி செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 12,000 rupees இன்க்ரீஸ் பண்ணியிருப்பார். சும்மா சொல்கிறேன், எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த 2,000ன்றது வந்து அதே ப்ராசஸ், அதே வேலை தான். பட் ஆனால் இதுக்குள்ளே வந்து ஆள் கூலி எல்லாமே வச்சு பார்க்குறாங்கல்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரே வேலை ஒரே இது தான். பட் ஆனால் 2,000 rupees ஏறி இருக்குன்னா இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை தான் வந்து இது வந்து ப்ரொடியூசரில்
ப்ரொடியூசர் லெவலில், ஸோ ஃபார்மரை பொறுத்த வரைக்கும். ஹோல்சேல் ப்ரைஸ்னால் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வருமா, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் கிட்ட வரும்போது அவர் வந்து கால்குலேட் பண்ணுவார். ஸோ ஃபார்மர் கிட்டேருந்து இவ்வளோ வாங்குறப்ப எவ்வளோன்னு வாங்குவார், ஒரு ப்ராஃபிட் மார்ஜினில் வாங்குறாருன்னா இவர் வந்து ஒரு 11,000 வாங்கியிருப்பாருன்னா இந்த இடத்துல 13,000 வாங்கியிருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து இங்கே 11,000 வாங்குற இடத்துல வந்து 13,000 வாங்கியிருக்காருன்னா இதுக்கு நடுவில் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனு, லாஜிஸ்டிக்ஸு, ஸோ இதுக்குள்ளே வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டோர் பண்ணுற இடம், அதுக்கான ரெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கப்போ இந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணுறது தான் ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், ப்ரொடியூசர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ். இப்போ அதே இது மக்கள்கிட்ட வரும்போது அதே நெல் மொதல் வருஷம் வந்து ஒரு கிலோ வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 80 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோமே, செகண்ட் இயருக்கு அதே நெல் 90 ரூபா இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வருது இல்லை, ஸோ அது வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஸோ கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஹோல்சேல் பாயிண்ட் ஆஃப் வியூ, ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்கேல்ஸில் வந்து மெஷர் பண்ணுற டூல்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு இன்ஃப்ளேஷனை வந்து ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, நம்ம ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தோம். ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா என்ன, எது கீழே வரும், ரீட்டைல்னா கன்சியூமர், ஸோ அது எல்லாமே கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கீழே வரும். ஸோ ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸ் பார்த்தோமா, அதுவும் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் கீழே வரும். ஸோ இதெல்லாம் வந்து கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்க்கு மெஷரிங் ஃபேக்டர்ஸ். ஓகேவா, நம்ம நிறைய இந்த மாதிரி எடிட்டோரியல் பார்ப்போம், அதில் வந்து நிறைய இன்சைட்ஸ் வரும், அதில் வந்து போக போக நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எடிட்டோரியல் எல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த ஃபுட் ப்ரைஸ் இண்டெக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிட்டா இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோல்டாக இருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன்றது 4%, டாலரன்ஸ் வந்து +or-2 சொல்லி ஆர்பிஐ வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேங்களா, அண்ட் தட்ஸ் இட். இன்ஃப்ளேஷனை என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகேங்க, இப்போது இது வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகேவா, இது கொஞ்சம் வந்து இதுவும் வந்து எடிட்டோரியல் வச்சு தான் சொல்ல வந்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட்டாக பார்க்கலாம். அண்ட் இந்த இது பார்ப்போம். இதில் வந்து நான் வந்து சொன்னேன்னா, ஓகே, அண்ட் இந்த சென்டென்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னல, திஸ். ஓகே, நம்ம மேலே இந்த ஒரு ரிவிஷன் ஒன்று கொடுத்துடலாம், என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் குரோத் வந்து ஸ்லோவாக இருக்குங்க, 2.9%, 6 மாதத்துலேயே கம்மியாக 2.9% அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஜனவரியில் 5.2 அண்டு ஆல்மோஸ்ட் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்போது 5.6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரொம்ப இந்த டிக்ளைன் வந்து ரொம்ப ப்ராட் ரேஞ்சில் இருக்குது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவரால் இந்த டிக்ளைன் வந்து மல்டிபிள் அதாவது மல்டிபிள் ஃபீல்டுன்ற மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ், செக்டார்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. இது ஒரு டிக்ளைன் கிடையாது, மல்டிபிள் செக்டார்ஸ் டிக்ளைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறது, பவர் ப்ரொடக்ஷனை தவிர, எக்ஸப்ட் பவர் ப்ரொடக்ஷன் மித்த எல்லாத்துலேயுமே வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், மார்ஜினல் ரைஸ், பவர் ப்ரொடக்ஷன் மட்டும்தான் மார்ஜினல் ரைஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா, அதை தாண்டி மைனிங் பாருங்கள், மைனிங் வந்து ஸ்டீப் டிக்ளைனு, மேனுஃபேக்சரிங் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ஹாஃப், இதுவும் குறைஞ்சிருக்கு. யூசர் பேஸ்டு பாருங்கள், யூசர் பேஸில் வந்து அதுவும் குறைஞ்சிருக்கு. டிக்ளைன் என்ன, கன்சியூமர் டியூரபிள்ஸ், ஸோ கன்சியூமர் டியூரபிள்ஸும் குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் கன்சியூமர் நான் டியூரபிள்ஸும் குறைஞ்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த டிக்ளைன்ஸ் எல்லாமே வந்து என்ன மார்க் பண்ணுதுன்னா, மக்களோட தேவை, ஓவரால் தேவை, அதாவது மக்கள் நாட் ரெடி டு கிரியேட் அ டிமாண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஓவரால் கன்சப்ஷன் மார்க் த டிக்ளைன் இன் ஓவரால் கன்சப்ஷன் டிமாண்ட். ஸோ கன்சப்ஷன் டிமாண்டே லோவாக இருக்குன்னு மார்க் பண்ணப்பட்டது. ஓகேவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் ஹேஸ் பீன், ஓகேவா, இது எப்படி விட்னஸ் பண்ணுதுன்னா, ஸோ திஸ் ஹேஸ் பீன் எப்படி அப்படின்னா, இந்த மார்க்கெட் டிக்ளைன் எந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆகுது அப்படின்னா, ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் கம்மியாக இருக்குது. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன்னா சாப்பாடு பொருள் அதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து ஒரு பொருள் வந்து கம்மியாக இருக்குன்றப்ப எல்லாம் என்ன பண்ணுவோம், வாங்குவோம். ஸோ பொருள் அந்த ரீட்டைல் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி லோ ஃபுட் இன்ஃப்ளேஷனும் கம்மியாக இருக்குது, அதாவது ஒரு சாப்பாட்டுக்கான இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா, ஒரு ஹோட்டலில் போய் ஒரு சாப்பாடு வாங்குகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டல் ஃபுட்டோட ரேட்டுமே வந்து இன்ஃப்ளேஷன் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு இன்ஃப்ளேஷனுமே கம்மியாக இருந்தும் மக்கள் டிமாண்ட் கிரியேட் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவ். ஸோ டிஸ்பெக்ட் சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பாசிட்டிவ் இருந்தும் மக்கள் வந்து கன்சப்ஷன் டிமாண்ட் கிரியேட் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் அப்படின்னா ஓவரால் அப்படின்றது ஸ்டீப் ஃபால் மார்க்ஸ் இட் ஸோ மேக்ஸ் இட். ஸோ ஸ்டீப் ஃபால் மேக்ஸ் இட் இது வந்து ஒரு ப்ரோனவுன், ஆல்மோஸ்ட் அ சர்டன். ஸோ சர்டன்றது வந்து இட்ஸ் சர்டன். ஸோ சர்டன்றது அட்ஜெக்டிவ், இதோட நவுன் எது, இட். ஸோ இட்ஸ் சர்டன். அண்ட் ஆல்மோஸ்ட்ன்றது அட்ஜெக்டிவ், அட்வர்ப். ஸோ அட்வர்ப் எதோட அட்வர்ப், சர்டனோட அட்வர்ப். ஸோ ஒரு அட்வர்ப் எதை பற்றியெல்லாம் வந்து பேசும், ப்ரிப்போசிஷனை பற்றி பேசும், ஒரு வேர்பை பற்றி பேசும், ஒரு அட்ஜெக்டிவை பற்றி பேசும். ஓகேங்களா, ஸோ திஸ் மேக்ஸ் இட் ஆல்மோஸ்ட் சர்டன்.
certain அப்படின்னு சொல்லிட்டாங்க. தட்ன்றது நார்மல் கன்ஜங்ஷன். ஸோ என்ன அப்படின்னு சொல்லுதுன்னா certain என்னத்தை certain பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா the government's wish. ஸோ கவர்மெண்ட் உடைய விஷ் ஃபார் அ மகா கும்பமேளா லீட் ஸ்பைக். ஃபார்ன்றது ப்ரிப்போசிஷன் ஸ்பைக்ன்றது ப்ரிப்போசிஷன் ஆப்ஜெக்ட். இது வந்து மகா கும்பா லீட் அப்படின்றது ஒரு அஜெக்டிவ் ஸ்பைக். ஸோ மகா கும்பா லீட் ஸ்பைக். ஸோ இது வந்து அஜெக்டிவ். ஓகேங்களா, இதோட அஜெக்டிவ் இந்த ஸ்பைக்கோட அஜெக்டிவ். இன் அ கன்செப்ஷன் ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட். has not materializedன்றது verb. ஸோ which has not materialized leading to the likelihood of center 6.5. ஸோ இது மொத்தமாக இந்த லீடிங் டுன்றது இது மொத்தமாக இந்த என்டையர் கிளாஸும் தான் இந்த இந்த லீடிங்னு சொல்லுது. இது என்டையர் இந்த கிளாஸ் தான் வந்து லீட் பண்ணுது. இந்த மகா கும்பமேளா ஸ்பைக் கன்செப்ஷன் நடக்காதது ஒரு விஷயத்த லீட் பண்ணுது. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வேர்ப் ஃப்ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு கிளாஸ் வந்து ஃப்யூச்சரில் அபித்தனா வந்து டீட்டெயில்டாக எடுப்பாருங்க. இப்போதைக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போகும். இந்த என்டையர் கிளாஸையும் இந்த என்டையர் கிளாஸ் பற்றி பேசுது. ஸோ இது வந்து வேர்ப் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹேஸ் நாட் மெட்டீரியலைஸ்ட். இந்த மெட்டீரியலைஸ்ட் ஆகாதது லீடு ஒரு விஷயத்த பண்ணிது. லீட்ஸ் டு த லைக்லிஹுட் ஆஃப் அ சென்டர் 6.5. ஸோ லீடிங் டுன்னு பார்த்தோமா லைக்லிஹுட். ஸோ ப்ரிப்போசிஷனல் ஆப்ஜெக்ட் ஆஃப் வாட் த சென்டர்ஸ் ஜிடிபி growth. ஓகேங்களா, ஸோ சென்டர்ஸ் ஜிடிபி growth for a 2025 physical being missed. ஸோ இந்த பீயிங்கிறது v1ing. ஓகேங்களா, v1ing the construct being missed. சரிங்களா, டார்கெட். ஸோ டார்கெட் பீயிங் மிஸ்ட். ஸோ டார்கெட் பி மிஸ்ட். ஓகேவா, டார்கெட் பி மிஸ்ட். ஸோ v1ing as adjective எதை பற்றி பேசுது, இந்த டார்கெட்டை பற்றி பேசுது. the growth target being missed. ஓகேவா, மிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த சென்டென்ஸ் புரிஞ்சாங்க. ஸோ அடுத்த சென்டென்ஸ் போயிடலாம். அடுத்து இன்னைக்கான இதில் போயிடலாம். இன்னைக்கான இது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ இன்னைக்கான பேராகிராஃப் வாசிக்கலாம். திஸ் ஹைலைட்ஸ் அ டூ திங். ஸோ திஸ் அப்படின்றது எது, இந்த இடத்துல என்னென்ன பார்த்தோம், இந்த ஸ்டீப் ஃபாலு. ஸோ மேலே வந்து ஸ்டீப் ஃபால், இந்த கன்செப்ஷன் இதெல்லாம் குறைஞ்சிருச்சு. இந்த ஐஐபி இண்டெக்ஸ் வந்து கோரிலேட்டட் வித் பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தோமா. ஸோ இதுலேருந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஐஐபி நம்பர் கோரிலேட் ஆகிறது இதெல்லாம் வந்து ரெண்டு விஷயத்த. ஸோ இந்த என்டையராக மேலே என்ன சொல்லியிருக்காங்களோ இந்த ஸ்டீப் ஃபால், இந்த டிக்ளைனு, அதுக்கப்புறம் இந்த ஐஐபி நம்பர்ஸ் வந்து கோரிலேட் ஆகிறது, இது எல்லாமே ரெண்டு விஷயத்த ஹைலைட் பண்ணுது. என்னென்னா எக்கனாமி ஸ்லோவாக இருக்குது. சரியா, எக்கனாமி வந்து ஸ்லோவாக இருக்குது, அதாவது ஒரு டவுன் ஃபேஸில் இருக்குது, டார்கெட் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்றத அந்த ஃபஸ்ட் பேராகிராஃபில் ஃபுல்லாக சொன்னது. ஸோ அதை இந்த திஸ் ஹைலைட்ஸ் ஆர் டூ திங்ஸ், ரெண்டு விஷயத்த ஹைலைட் பண்ணுது. என்னன்னா த ட்ரெப்பாடேஷன், த ஃபியர் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேஸிங் அன்பிரசிடென்டட் global economic uncertainty following a US President Donald Trump's action and lack of appetite among the consumers, many of whom have witnessed the value of their asset plummeted due to the Indian stock market volatility, and that has mirrored the peaks and troughs in a global exchange. ஓகேங்களா, global exchange. ஓகே, இது இங்கே வரைக்கும் இருக்கு. இந்த என்டையர் சென்டென்ஸ் இருக்குல்ல, ஸோ தட்டுன்றது இருக்குல்ல, நம்ம பின்னாடி இருந்து போவோம். இந்த வாலட்டாலிட்டி ஹேஸ் மிரர் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் அ குளோபல் எக்ஸ்சேஞ்ச். இந்த வாலட்டாலிட்டி அதாவது ஏற்றம் இறக்கம் வந்து ஒரு விஷயத்தை வந்து மிரர் பண்ணதான், அதாவது ரிஃப்ளெக்ட் பண்ணதான். என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணதான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் குளோபல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ குளோபல் லெவலில் குளோபல் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னு இந்த வாலட்டாலிட்டி வந்து காட்டுதுங்க. ஓகேங்களா, இது ஃபுல்லாக பார்ப்போம். இந்த இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டாலிட்டி வந்து ஒரு விஷயத்தை மிரர் பண்ணுது. இப்போது இங்கே பாருங்கள், த மெனி ஆஃப் ஹூம்ன்றது வந்து அடுத்து. ஸோ த மெனி ஆஃப் ஹூம் யார் அப்படின்னா இந்த கன்சியூமர்ஸ். ஸோ த கன்சியூமர்ஸ் ஹாவ் விட்னஸ்ட் த வேல்யூ ஆஃப் தேர் அசட். ஓகேவா, ஹாவ் விட்னஸ்ட் த வேல்யூ ஆஃப் தேர் அசட் plumps due to the Indian stock market volatility. ஸோ
கன்சியூமர்ஸ் ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா அவங்க வேல்யூ, அவங்க அசட்டோட வேல்யூ குறைஞ்சிருக்கு, ப்ளம்மண்ட், ஓகேவா, ப்ளம்மண்ட் ஆகிருக்கு. எதனால அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்குது, ஸோ அன்ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த அவங்க அசட்ஸ் எல்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ப்ளம்டட்னா ட்ராப்பு. ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட் இப்படி ஏறிட்டு இருக்குன்னா இப்படி இறங்கிருச்சு, ஸோ ப்ளம்டட் இறங்கிருச்சு, டவுன் ஆர் சடன் ஸ்டீப், அதனால அவங்க அசட்ஸ்லாம் வந்து குறைஞ்சிருக்கு. ஓகேவா. ஸோ மெனி ஆஃப் ஹூம் இதான். இப்போது இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே இருந்து பார்ப்போம். இந்த ட்ரெப்படேஷன், த ஃபீலிங் ஆஃப் ஃபியர் த மேனுஃபேக்சரர் ஃபேஸிங் அன்பிரசிடென்ட். ஸோ த ட்ரெப்படேஷன் டூ திங்ஸ் வந்து விட்னஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னோமா. ஒன்று ட்ரெப்படேஷன், இன்னொன்று த லேக் ஆஃப் ஆப்படைட். ஸோ இந்த ரெண்டையும் தான் வந்து ரெண்டு விஷயத்த வந்து இந்த மேலே என்டையராக இருக்கிறது வந்து ஹைலைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ட்ரெப்படேஷன் மேனுஃபேக்சர் ஃபியர் பண்ணுறாங்க, இன்னொன்று ஆப்படைட் அமாங் த கன்சியூமர்ஸ். ஓகேவாங்க. மேபி இப்போ நான் சொன்னது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது புரியாமல் இருக்கலாம், நான் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன். என்னன்னா இப்போ மேலே வந்து அந்த ஸ்டீப் டிக்ளைன் இருக்குல்ல, அந்த ஸ்டீப் டிக்ளைன் என்டையராக மேலே இருக்க ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதாங்க இந்த ஸோ திஸ்ன்றது மேலே இருக்க இது எல்லாமே. ஸோ இது ரெண்டு விஷயத்த ஹைலைட் பண்ணுது. ரெண்டு திங்ஸை ஹைலைட் பண்ணுது. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, த ட்ரெப்படேஷன் ஆஃப் மேனுஃபேக்சரர்ஸ் அண்ட் லேக் ஆஃப் ஆப்படைட் அமாங் த கன்சியூமர்ஸ். ஸோ மேனுஃபேக்சர் கிட்ட பயம் இருக்குது, அதே மாதிரி லேக் ஆஃப் ஆப்படைட்னா கிரேவிங்ஸ்னு பார்த்தோமா, டிசைர்னு பார்த்தோமா, அது வந்து கன்சியூமர் கிட்ட வந்து கம்மியாக இருக்குது. த லேக்னா வந்து இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ லேக் ஆஃப் ஆப்படைட் அமாங் த கன்சியூமர்ஸ், இந்த ரெண்டு விஷயத்தை ஹைலைட் பண்ணுது. ஸோ ஃபியர் ஆஃப் trepidation of manufacturers facing a unprecedented global economic uncertainty following a US Donald Trump president's actions. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த ஃபேஸிங் V1INGS அப்ஜெக்டிவ். ஸோ அப்ஜெக்டிவா, ஸோ யார் பண்ணுறா, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அந்த ஆக்ஷன் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. ஃபேஸிங் அன்பிரசிடென்டட் குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டி. குளோபல் அன்சர்டனிட்டியாக இருக்கிறத, எக்கனாமிக் அன்சர்டனாக இருக்குன்றத வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அன்பிரசிடென்ட்னா இதுக்கு முன்னாடி நடக்காத ஒரு குளோபல் எக்கனாமிக் அன்சர்டனிட்டியாக மேனுஃபேக்சரர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஃபாலோயிங் அன்சர்டனிட்டி ஃபாலோஸ், எதனால ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தோன்னா, இது V1ING அஸ் அப்ஜெக்டிவ் பக்கத்தில் இருக்கணும் ஆக்ஷனை செய்யுது. ஸோ அன்சர்டனிட்டி ஃபாலோஸ் த யூஎஸ் டொனால்ட் ட்ரம்ப்ஸ் ஆக்ஷன். டொனால்ட் ட்ரம்ப் ஆக்ஷனை ஃபாலோ பண்ணி இந்த அன்சர்டனிட்டி இருக்குது. அதனால் இந்த அன்சர்டனிட்டி இருக்குது, இதை வந்து மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ த ட்ரெப்படேஷன், ஸோ இது ஆஃப்ன்றது வந்து பொசஷன். ஓகேவா. இந்த மேனுஃபேக்சரர்ஸ் ஃபேஸ் பண்ணுறதுனால ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபியர்ஸ் இருக்குது, இந்த ட்ரெப்படேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு திங் இதான் ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா லேக் ஆஃப் ஆப்படைட் அமாங் த கன்சியூமர்ஸ். ஸோ லேக் ஆஃப் ஆப்படைட்னா ஆசைகள் வந்து கன்சியூமர் கிட்ட வந்து குறைஞ்சிருக்கு. எதனால் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க. மெனி ஆஃப் கன்சியூமர்ஸ் ஹேவ் விட்னஸ்ட் த வேல்யூ ஆஃப் தேர் அசர்ட். அவங்க ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க அசட்டோட வேல்யூ ப்ளம்மட் ஆகிருக்கு. ஓகேங்களா. அவங்க வேல்யூ என்ன ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு. அவங்க அசட்டோட வேல்யூ, அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா. டியூ டு அதுக்கும் ரீசன் சொல்கிறாங்க. விட்னஸ் என்னது, அவங்க அசட் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி வந்து இது பண்ணுறாங்க. எதனாலனா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டைலாக இருக்கிறதுனால அவங்க அசட் வந்து குறைஞ்சிருக்கு. இதை வந்து மெனி கன்சியூமர்ஸ் வந்து விட்னஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கான ஆசைகள் இல்லை. ஸோ லேக் ஆஃப் ஆப்படைட். ஓகேங்களா. அண்ட் தட் மீர் இந்த வாலட்டைல் வந்து ஸோ வாலட்டாலிட்டியாக இருக்கிறதுனால, ஸோ தட் ஹேஸ் மிரர்ட் த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் குளோபல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த வாலட்டாலிட்டி வந்து குளோபல் லெவலில் பார்க்கும்போது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து மிரர் பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. தேர் ஹாவ் பீன் அ க்ரீன் ஷாட் ஹவ்வவர் அப்படின்னு இருக்கா. ஸோ இது என்டையராக நெகட்டிவாக சொல்லியிருக்காங்க. பட் தேர் ஹாவ் பீன் அ பாசிட்டிவ் சைன், ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்குது சரிங்களா. தேர் ஹாவ் பீன் அ க்ரீன் ஷாட்ஸ் வித்தின் அ மேனுஃபேக்சர். அது என்னன்னு சொல்கிறாங்க, இந்த க்ரீன் ஷாட் பாசிட்டிவ் சைன் சொல்லியிருக்காங்களா. தேர் ஹேவ் பீன் அ க்ரீன் ஷாட், அது என்னன்னா வித்தின் அ மேனுஃபேக்சரிங் செக்டார் விச் ஹேவ், இந்த விச்ன்றது வந்து ரிலேட்டிவ் ப்ரோனவுன். எது, இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் ஹேவ் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் ஆஃப் 77% இன் ஐஐபி. ஸோ ஐஐபியில் 77% வந்து மேனுஃபேக்சரிங் செக்டார் தான் வந்து வெயிட்டேஜ் வச்சுருக்கான். அதில் 23 கம்பெனியில் 14 கம்பெனி இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் வந்து ரெக்கார்டட் த growth திஸ் February from a year ago.
போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து 14 ஓகேங்களா 14 குரூப்ஸ் வந்து க்ரோ ஆயிருக்கு ரெக்கார்டட் த க்ரோத். இந்த 77ன்றதே ஹெவி வெயிட்டேஜ். அந்த 77%ல் 23 கம்பெனியில் 14 கம்பெனி வந்து க்ரோத்தை வந்து ஸோ இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் வந்து ஒரு க்ரோத் வந்து பார்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுதான் பாசிட்டிவ். இங்கே பாருங்கள் த ஹேபின க்ரீன் ஷாட். ஸோ க்ரீன் ஷாட் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ நெகட்டிவாக சொன்னாலும் ஒரு க்ரீன் ஷாட் இருக்குன்னு சொல்லி அது என்ன க்ரீன் ஷாட்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. த க்ரோத் வாஸ் ஸோ இப்போது க்ரோத் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களா. இந்த க்ரோத் எதுனால அப்படின்னா த லெட் பை யார் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் ஓகேங்களா. மோட்டார் வெஹிக்கிள்ஸ், ட்ரைலர்ஸ் அண்ட் செமி ட்ரைலர்ஸ் அண்ட் நான் மெட்டாலிக் மினரல்ஸஸ் அண்ட் பேசிக் மெட்டல்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல நம்ம தனியாக வந்து இந்த க்ரோயிங் ஃபீல்டுன்னு சொல்லி பார்த்தோம்ல. ஸோ அதில் வந்து இது எல்லாமே வந்து ஒரு நல்ல க்ரோத்தை கொடுத்துருக்கு. ஸோ இந்த 14 இண்டஸ்ட்ரீஸ் என்னென்னன்றப்ப வந்து இதுதான். ஸோ மோட்டார் வெஹிக்கிள், ட்ரெய்லர்ஸ், செமி ட்ரெய்லர்ஸ், நான் மெட்டாலிக் மினரல்ஸ் அண்ட் பேசிக் மெட்டல்ஸ் ஓகேங்களாங்க. இப்போது த கேபிட்டல் குட் அவுட்புட் ஆக்ஸலரேட்டட் டு 8.2 ஃப்ரம் 1.7%. நான் கேபிட்டல் குட்னா நேற்றே சொன்னேன். என்னென்னா வந்து ஒரு கம்பெனி குட்ஸ் அவுட்புட். ஸோ வந்து ஒரு கம்பெனிக்கு தேவையான ஒரு மிஷினரிஸோ டூல்ஸோ அது எல்லாமே வந்து கேபிட்டல் குட்டாக கன்சிடர் பண்ண முடியும். ஸோ அந்த கேபிட்டல் குட்டோட அவுட்புட் மேனுஃபேக்சரிங் அவுட்புட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 8.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.7% லாஸ்ட். ஓகே இப்போது இங்கே இருந்து மறுபடியும் பார்ப்போம். ஸோ இப்போ கேபிட்டல் குட் வந்து கேபிட்டல் குட் அவுட்புட் வந்து 8.2% ஆக்சிலேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆக்ஸலரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணுது. இண்டிகேட்டிங் ரோபஸ்ட்னா ஸ்ட்ராங் இன்வெஸ்ட்மெண்ட் டிமாண்ட் என்னன்னு பார்த்தோம், தேவை. இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு. ஸோ முதலீட்டு தேவையை ஸ்ட்ராங்காக இண்டிகேட் பண்ணுது இந்த கேபிட்டல் குட் ஓகேங்களா. இது இண்டிகேட் பண்ணுது. ஸோ டிமாண்ட் வந்து இது பண்ணுது. இந்த டிமாண்ட் எய்டட்னா V3S அட்ஜெக்டிவ், எதோடது பக்கத்தில் இருக்க நவுன் பட்டது அப்படின்ற மீனிங் வருது. டிமாண்ட் சப்போர்ட் பண்ணப்பட்டது பை அ மேசிவ் ரைஸ் ஆல டிமாண்ட் ஹெல்ப் பண்ணப்பட்டது ஓகேங்களா. ஸோ ஓகேங்களா மேசிவ் ரைஸ். இந்த மேசிவ் ரைஸ் எப்படின்னா இன் கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறது மேசிவ் ரைஸ் ஆகியிருக்கு. அது இந்த டிமாண்டை ஹெல்ப் பண்ணியிருக்கு ஓகேங்களா. புரியுதா. ஸோ வந்து இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. கேபிட்டல் குட் அவுட்புட் வந்து ஆக்ஸலரேட் ஆகியிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ரோபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ வந்து ஸ்ட்ராங்கான முதலீட்டு தேவையை இண்டிகேட் பண்ணுது. இது ஹெல்ப் பண்ணுறது யாராலனா மேசிவ் ரைஸ் இன் கவர்மெண்ட் ஸ்பெண்டிங். ஸோ திஸ் வாஸ் இந்த ஓவரால் க்ரோத். மேலே பார்த்தா இந்த ஓவரால் க்ரோத்து இந்த மேனுஃபேக்சரிங் 14 கம்பெனி க்ரோத் ஆனது. அதுக்கப்புறம் வந்து இந்த கேபிட்டல் குட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனது. இது எல்லாமே திஸ் வாஸ் அப்படின்னா இது அந்த டைம். இது வந்து இது இந்த growth, this was despite against. So this was despite the liquidity squeeze அப்படின்னா வந்து என்னது, லிக்விடிட்டினா என்னன்னு பார்த்தோம். அந்த அசட் கேன் பி ஈஸிலி சேஞ்ச் இன்டு அ கேஷ். ஸ்குவீஸ்னா வந்து டஃப் சுச்சுவேஷன். ஸோ காசு இல்லாத சுச்சுவேஷன். லிக்விடிட் ஸ்குவீஸ் அப்படின்னா லிக்விடிட் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் அந்த மாதிரி, அதாவது கேஷ் ஃப்ளோ இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இன் இந்தியன் பேங்கிங் சிஸ்டம் பை 1.7 ட்ரில்லியன் லிக்விடிட்டி ஸ்குவீஸ் இருந்த டைமில் திஸ் வாஸ்னா இந்த ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ் ஆன் February 20 டியூ டு ஓகேங்களா. இந்த ஆன் இப்போ ஸோ அஸ்ன்றது வந்து பிகாஸ் இந்த அஸ் வந்து என்னவா வந்திருக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேங்க ஓகேங்களா. டியூ டு த மேசிவ். ஸோ இது எதனால அப்படின்னா அசான். ஸோ அசானா February 20க்கு இந்த 1.7 அசான் ஆன் டேட் February 20க்கு வந்து 1.7
ட்ரில்லியன் லிக்விடிட்டி ஸ்குவீஸ் இருந்திருக்கு as on February 20 டியூ டு எதனால் அப்படின்னா டியூ டு த மேசிவ் ஃப்ளைட் ஆஃப் பல மீனிங் பார்த்தோம். இங்கே வந்து எஸ்கேப் அப்படின்ற மீனிங்கில் வந்திருக்கு. த எஸ்கேப் ஆஃப் ஃபாரின் கேபிட்டல்னா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது காசுங்க. ஸோ மணி, ஸோ ஃபாரின் மணி இன் சர்ச் ஆஃப் அ ஹெவன் அசட் கிளாஸஸ் அண்ட் டு ஹெட்ஜ் அகெயின்ஸ்ட் த டிப்ரிஷியேட்டிங் ருப்பீஸ். ஸோ ஃபாரின் கேபிட்டல் வந்து எஸ்கேப் ஆயிருச்சு. எதுக்காக? இன் சர்ச் ஆஃப் சேஃப்டிக்காக எஸ்கேப் ஆயிருச்சு. சேஃப்டி ஓகேங்களா ஹேட் ஆகுது. அதனால ஒரு டிப்ரிஷியேட்டிங் மணியில் வந்து காசு போகிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. ஓகேங்களா, யோசிச்சு இந்த ஃபாரின் கேபிட்டல்ஸ் வந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. என்னென்ன ரீசன்ஸ்னால? டிப்ரிஷியேட்டிங் ருப்பீஸ், அதே மாதிரி அசட் கிளாஸ் வந்து அந்த அசட்ஸை வந்து சேஃப் பண்ணுறதுக்கும் வந்து இவங்க போயிட்டாங்க. ஓகேங்களா, போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த 1.7 ட்ரில்லியன் லிக்விடிட்டி ஸ்குவீஸ் வந்திருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்குவீஸை த சென்ட்ரல் பேங்க் ஸ்டெப்டு இன் பை இன்ஜெக்டிங் அ 2.8 ட்ரில்லியன் இன்டு த பேங்கிங் சிஸ்டம் யூஸிங் அ ருப்பி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட். ஸோ ருப்பி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட் பார்த்தோம். அதை யூஸ் பண்ணி 2.8 ட்ரில்லியன் ஐஎன்ஆரை வந்து எக்கனாமிக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக? இந்த இடத்துல வந்து ஒரு பண தேவை இருக்குது, லிக்விடிட்டி இது இல்லை. ஸோ அதனால் சென்ட்ரல் பேங்க் உள்ளே வந்து இந்த 2.8 ட்ரில்லியனை வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணி? ருப்பி டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட்டை யூஸ் பண்ணி. தட் எண்டட், இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து எப்போ எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா March 24 வந்து எண்டுக்கு வந்திருக்கு. ஸோ ஸோ வந்து நம்ம வந்து ஓவராலாக பார்த்தாச்சா? ஸோ ஓவராலாக பார்த்தாச்சு. இந்த க்ரோத் எல்லாமே நடந்தது எங்கே? லிக்விடிட்டி ஸ்குவீஸ் நடந்திருக்கப்பே நடந்துச்சு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்குவீஸ் எது நடந்த காரணம் என்ன? ஃபாரின் கேபிட்டல்ஸ் வந்து சேஃப்டிக்காகவும் ருப்பி வந்து டிப்ரிஷியேட் ஆகுதுன்றதுக்காகவும் வந்து அவங்க போயிட்டாங்க. இந்த சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டெப் இன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஸ்குவீஸை வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து சென்ட்ரல் பேங்க் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்காங்கன்னா 2.8 ட்ரில்லியன் வந்து பேங்கிங் சிஸ்டம்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க யூஸிங் எந்த மெத்தட்? ருப்பி அண்ட் டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட் படி. ஸோ இது எப்போ எண்ட் ஆயிருக்குன்னா தட் எண்டட் ஆன் த அரேஞ்ச்மெண்ட் வாஸ் எண்டட் ஆன் March 24 வந்து எண்ட் ஆயிருக்கு. சென்டர் கேன் மேபி, ஸோ பெர்ஹாப்ஸ்னா மேபி டேக் அ சொலைஸ், ஒரு கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். சென்டர் கேன் பெர்ஹாப்ஸ் டேக் அ சொலைஸ், ஒரு கம்ஃபர்ட் எடுத்துக்கலாம். இன் த ஃபேக்ட் தட், ஒரு ஃபேக்டை வச்சு அது கம்ஃபர்ட்டான ஒரு பொசிஷனுக்கு மேபி போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. போகலான்னு சொல்லி யார் சொல்கிறா? ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாரு. டிஸ்பெக்ட் த பாசிபிலிட்டி ஆஃப் இட்ஸ் growth டார்கெட். ஓகேங்களா, growth target for the last financial is being missed. So last financial yearக்கு வச்ச growth target possibility மிஸ் பண்ணப்பட்டாலும் டிஸ்பெக்ட் நெகட்டிவ் சொல்லியிருக்காங்களா? நெகட்டிவ் இந்தியா ரிமைன் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. இந்தியான்றது இருக்குல்ல, இந்தியா வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இன்னும் இருக்குது. ஸோ ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்குது. அதாவது டார்கெட் மிஸ் ஆனாலும் ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமியாக இருக்கிறதுனால இந்த என்டையர் ஃபேக்ட் வந்து இதான். ஸோ வந்து இருக்கிறதுனால இந்த ஃபேக்டரை கன்சிடர் பண்ணி சென்டர் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, மேபி போகலான்னு சொல்லி ஆத்தர் சஜஸ்ட் பண்ணுறாருங்க. எப்போவுமே எடிட்டோரியலில் இந்த லாஸ்ட் லைன் வந்து ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவோ இல்லை ஒரு விஷயத்தை வந்து அழுத்தியோ ஹைலைட் பண்ணியோ சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஆத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ, இதை சொல்கிறாருங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து இந்த டிப்ரிஷியேட்டிங் ருப்பீஸ்க்கு வந்து எக்ஸாக்டாக நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுன்றதை வந்து நாளைக்கு கிளாஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் கிளாஸ் கைஸ். இப்போது கொஞ்சம் இது மட்டும் சொல்லணும். பிடிஎஃப் எல்லோரும் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெலகிராம் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பிடிஎஃப் ஒக்காப் எல்லாமே அதிலே வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம், பார்க்கலாம். ஹோம்ஒர்க் வந்து வெறும் 30 பேர் 40 பேர் தாங்க பண்ணுறீங்க. 1000 பேர் பார்க்குறீங்கன்னா அதில் வந்து வெறும் 30 பேர் தான் 30 பேர் தான் பண்ணுறீங்க. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பாருங்கள் 100 பேருக்கு 3 நாள் தான் இது பண்ணுறீங்க. கொஞ்சம் ஒரு எஃபர்ட் போட்டு பண்ணுங்கள். அது வந்து எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்தராக வந்து எப்படி ஹோம்ஒர்க் கொடுக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், இது இன்னும் கொஞ்சம் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி அதுலேருந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதனால வந்து ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அது பண்ணிடுங்க. அதே மாதிரி ஹாஃப் எடிட்டோரியல் தான் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க. அது வந்து போக போக வந்து ஃபேஸும் அதே மாதிரி நீங்களும் இந்த கான்செப்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ ஈஸியாக
எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு ஃபேஸ்க்கு வருவோம். அப்போ வரும்போது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு ஃபுல் எடிட்டோரியல் பண்ணலாம். அது ரொம்ப நாள்லாம் இல்லை, கூடிய சீக்கிரமே பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்றைக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த 7 வேர்ட்ஸை பண்ணிடுங்க. அண்டு இந்த இடத்துல ரிமைன்னு சொல்லி பார்த்தோம்ல, இப்போது த இந்தியா ரிமைன்ஸ் த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. இந்த ரிமைன்ற வேர்டு வந்து ஒரு வேர்பு. என்ன வேர்ப் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 தான் வந்து இன்றைக்கான ஹோம்ஒர்க். அண்ட் தட்ஸ் இட் கைஸ் ஃபார் த டுடேஸ் கிளாஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் பை. மறக்காமல் இது பண்ணிடுங்க, ஹோம்ஒர்க் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் எனக்கும் செக் பண்ண கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால தான். ஸோ ஓகே, பார்ப்போம். பை.